இப்போ இதில் ஊற்றி கலர போகிறோம். நான் பார்த்த மாதிரியே இதில் உடனடியான ரியாக்ஷன். ப்ளூ கலராக இருந்ததெல்லாம் பச்சை கலராக இப்போ மாறிடுச்சு. இதை அப்படியே கொஞ்ச நேரம் விடுவோம். இப்போ இதில் கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுதா அப்படின்னு சொன்னால் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதை எடு. இப்போ நான் முக்கியம் இல்லை, இதான் முக்கியம். இதுக்கப்புறம் தான் இதில் ப்ராசஸ்ஸே நடக்கும். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் எடுக்கணும்பா. இதுதான் இனிமேல்ட்டு இப்போ லைவாக போயின்ட்டுருக்கு. இதிலிருந்து அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கிறத நம்ம அப்படியே எடுக்கிறோம். ஸ்டார்ட். நானும் கலரி விட்டுக்கிட்டே தான் இருக்கேன். நான் பார்த்த வீடியோவில் அது கொதிக்கிற மாதிரிலாம் காமிச்சாங்க. ஆனால் அது பாத்திரத்தை பொறுத்து போட்டுருக்கு. இது கொதியெல்லாம் வரல. ஆனால் ரிசல்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம எதிர்பார்க்கறது ரிசல்ட் என்னன்னா மெர்க்குரி சாலிட் ஆகும். இப்போ ஆல்ரெடி மெர்க்குரி மண் மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து இது இன்னும் நான் கலரி விட்டுக்கிட்டே இருக்கேன். அது இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து அது என்ன ஸ்டேஜுக்கு வந்திருக்குன்றத நான் சொல்கிறேன். ஹலோ கைஸ், இது பாருங்கள், ரொம்ப அழுக்காகி போச்சு. ஆனால் கொதிக்கலாம் ஸ்டேஜ்லாம் வரல, சில்லுன்றது ரொம்ப. ஆனால் அடியில் மெர்க்குரி ஒரு களிமண் மாதிரி ஆயிடுச்சுன்றது என்னால் உணர முடியுது. இப்போ இதில் இருக்கிறதெல்லாம் அடியில் தேங்கி இருக்கிறதெல்லாம் நான் இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி இந்த பாருங்க, இதெல்லாம் மெர்க்குரி ஒரு மண் மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே
இதில் இருக்கிறது அப்படியே அடியில் தேங்கட்டும் அப்படின்னு விட்டுட்டு இதை நான் இந்த தண்ணியை மட்டும் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அடியில் இருக்கிற மண்ணுனா அந்த மெர்க்குரி சாலிட் ஆகிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, அந்த ப்ராசஸுக்கெல்லாம் அப்புறம் மெர்க்குரி இப்படி ஒரு களிமண் மாதிரி ஆகிப்போச்சு. கிளீனாக வரமாட்டேங்குது. களிமண் மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இதை வச்சு நம்ம லிங்கம் செய்ய வேண்டியது தான். ஆனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி மாதிரி இருக்கு, அதெல்லாம் ட்ரைன் ஆகணும். இப்போவே நல்லா ஒரு களிமண் மாதிரி ஆயிடுச்சு. அதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணியை எடுத்துட்டோம்னா நம்ம சிவலிங்கம் செஞ்சிடலாம். ரசலிங்கம், சிவலிங்கன்றதை விட ரசலிங்கன்றது தான் சரியான வார்த்தை. ஒரு களிமண் மாதிரி ஆயிடுச்சுங்க. அது ப்ராசஸ் என்னமோ கொதிக்குன்ற மாதிரிலாம் காமிச்சாங்க நான் பார்த்த வீடியோவில். ஆனால் நான் செஞ்ச ப்ராசஸில் கொதிக்கலாம் இல்லை. ஆனால் ரிசல்ட்டு களிமண் மாதிரி வந்துருச்சு. இப்போ இது காப்பர் சல்ஃபேட்டும் மெர்க்குரியும் சேர்ந்த மாதிரி ஒரு கலவை அலாய். ஒரு சாலிட் லிங்கம், ரசலிங்கம் செய்யறதுக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். எதனா சின்னதாக தப்பு பண்ணிருக்கலாம் தெரியல. அதனால் அந்த ப்ராசஸ் மாதிரி நடக்கல. ரிசல்ட் தானே முக்கியம். சரி, இன்னும் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்ப்போம்.